வணக்கம் மகளே. இன்றைக்கி நம்ம அப்படி போகும்போது நமக்கெல்லாம் பட்டதா அந்த தள்ளுவண்டி கடை உள்ளே வந்து எட்டி பார்த்தா கொண்டக்கடலை, மாங்காய், சுண்டல், பட்டாணி, சிப்ஸு அது இதுன்னு என்னென்ன வெரைட்டியாக இருந்துச்சு. சரி நம்ம அப்படியே பார்த்துட்டு இந்த மாதிரி கடையை பார்த்தா எனக்கு அதை தாங்கவே முடியாதுங்க. அப்படியே எல்லாத்தையும் வாங்கிடணும் போல இருக்கும். அண்ணே சுண்டல் 20 ரூபாய்க்கு தாங்க, மாங்காய் 5 ரூபாய்க்கு தாங்க, கடலை 10 ரூபாய்க்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வெரைட்டிலையும் 4 நாள் 10 ரூபா, 20 ரூபா, 5 ரூபாய்க்குன்னு விதவிதமாக வாங்கிட்டு நேராக பார்சல்லாம் கட்டி தந்தார். அண்ணன் கொண்டக்கடலையும் கடலையும் கெட்டுற அழகை பார்த்தா விதவிதமாக இருந்துச்சு. பக்கத்தில் நின்று அதை வாசம் பிடிச்சா அதை இந்த மாதிரி கடைங்களை பார்த்தாலே நீ அறியாமல் போயிடுவாங்க. அப்படியே வாங்கிட்டு போட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டில் வந்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டு சாப்பிட்டு பார்க்கலான்னு பார்த்தா அவிச்ச கடலைங்க. எல்லாம் வெறும் அவிச்ச கடலைக்கு இவ்வளோ வைப்பான்னு கேட்குங்க. ஆனால் இங்கே இருக்கிற அவிச்ச கடலையில் மேலே ஒரு பெப்பர் பொடி மாதிரி பொடி போட்டு தராங்க. அதோடு சேர்த்து அந்த அவிச்ச கடலையை அந்த உப்பு பெப்பர் பொடியோடு சாப்பிடும்போது சும்மா வேற மாதிரி தாறுமாறாக இருந்துச்சுங்க. டேஸ்ட்டு சும்மா பயங்கரமாக இருந்துச்சு. அடுத்த இது 20 ரூபா குவான்டிட்டி நிறையா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சுண்டல் மேலே நல்லா மாங்காய், கேரட்டு, பீட்ரூட் எல்லாத்தையும் நல்லா துருவலாக போட்டு அப்படியே சுண்டல் தந்தாங்க. சும்மா பயங்கரமாக இருந்துச்சு. 20 ரூபாய்க்கு எவ்வளோ குவான்டிட்டி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சும்மா தாறுமாறாக இருந்துச்சு. குவான்டிட்டி வேறு லெவலாக இருந்துச்சு. அடுத்து எல்லாத்தையும் அடித்து தூக்கிறது தாங்க இந்த மாங்காய். வெறும் 5 ரூபாய்க்கு வாங்கினேங்க. எடுத்து வாயில் போட்டாங்க பாருங்கள். அப்படியே உப்பு, உரப்பு, புளிப்பு, ஸ்பைஸ் எப்போ இப்படி சொல்லும் போதே நாக்கு ஐயோ வேறு மாதிரி. 5 ரூபாய்க்கு தரமான டேஸ்ட்டு வேறு மாதிரி. செம்ம புளிப்பு, உப்பு, உரப்பு வேறு லெவலுங்க.